காரைக்கால் அம்மையார். சிவபெருமானால் அம்மையே என அழைக்கப்பட்ட காரைக்கால் அம்மையாரின் அற்புத வரலாறு. சிவபெருமானால் அம்மையே என்று அழைக்கப்பட்ட 63 நாயன்மார்களில் முக்கியமானவரான காரைக்கால் அம்மையார் சிவன் பாதத்தில் ஐக்கியமானதே அம்மையாரின் குரு பூஜையாகும். இந்த குரு பூஜையானது வருடா வருடம் பங்குனி சுவாதி நாளில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் சிவாலயங்களில் சிறப்பு வழிபாடுகளும் நடைபெறும். அதே போல மாங்கனி திருவிழாவும் காரைக்காலில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இளமை பருவத்திலேயே சிவபெருமான் மீது கொண்ட தீராத பக்தியால் திருவாலங்காட்டில் சிவதாண்டவத்தை காலடியில் பார்த்த காரைக்கால் அம்மையார் அங்கேயே ஐக்கியமானதாக புராணங்கள் கூறுகின்றன. இறைவா, மீண்டும் பிறவாமை வேண்டும் என பாடியுள்ளார். வளம் கொழிக்கும் சோழவள நாட்டின் பகுதியான காரைக்காலில் அறநெறி தவறாத பெருவணிகர் தனதத்தனார் என்பவரின் புதல்வியாய் பிறந்து புனிதவதி என்னும் பெயர் கொண்டவர்தான் பின்னாளில் காரைக்கால் அம்மையாரானார். பிள்ளை பிராயத்திலேயே சிவபெருமான் மீது அதீத பக்தி கொண்டு அவரையே அனுதினமும் வழிபட்டு வந்தார். மங்கை பருவத்தில் திருமணம் நடத்த முடிவு செய்து நாகை வணிகர் பரமதத்தன் என்பவரை திருமணம் முடித்த பெற்றோர் மகளை பிரிய மனமில்லாது காரைக்காலில் தனியாக இல்லத்தில் தங்க வைத்தனர். காரைக்காலில் வணிகம் செய்து சந்தோஷமாக வாழ்ந்து வரும் வேளையில் பரமதத்தனின் சிநேகிதர் 2 மாங்கனிகளை கொடுக்க அதை தனியாள் வாயிலாக புனிதவதியிடம் கொடுக்க சொல்லி பழத்தை அனுப்பினார். நாளுக்கு நாள் சிவன் மீது அதிக பக்தி கொண்டு அவரையே வணங்கி வரும் வேளையில் வீட்டு வாசலில் தாங்க முடியா பசியோடு சிவனடியார் வந்து உணவு கேட்டதை தொடர்ந்து அவருக்கு உணவளிக்கும் நிலையில் கணவன் கொடுத்தனுப்பிய 2 மாங்கனிகளில் ஒரு கனியை அடியாருக்கு பரிமாறுகிறாள். பின்னர் கணவன் வந்து மதியம் சாப்பிட அமர்ந்த நிலையில் உணவோடு மீதமிருக்கும் ஒரு கனியை நறுக்கி அவருக்கு பரிமாற இன்னொரு பழத்தையும் அறிந்து வா என கணவன் கூற சமையல் அறைக்கு சென்று சிவனை மனமுருக வேண்டி நடந்ததை சொல்லி உள்ளம் உருகிட இறைவன் அனுப்பிய பழம் வந்து புனிதவதி கையில் வந்து சேர்ந்து விழுந்தது. அதை சாப்பிட்ட பரமதத்தன், இது என்ன, தேவர்கள் அருந்திய அமிர்தம் போல் உள்ளதே என சொன்னதும் நடந்ததை மறைக்க விரும்பாத புனிதவதியோ உண்மையை கூற நம்பாத கணவன், அப்படி என்றால் சிவனிடம் வேறு ஒரு மாங்கனியை கேள் என சொல்ல புனிதவதியோ மீண்டும் வேண்டியவுடன் கையில் ஒரு பழம் வந்து சேர்ந்தவுடன் பரமதத்தன் கையில் அந்த பழத்தை கொடுத்தாள். உடனே பழம் கையை விட்டு மாயமானது. அதை கண்டு வியப்படைந்த கணவன் புனிதவதியின் காலில் விழுந்து, நீ மனித பிறவியே இல்லை, தெய்வ பிறவி என கூறி நீ போற்றுதல் கூறியவள், இனி உன்னோடு வாழ எனக்கு தகுதி இல்லை, நான் வெறும் மானுடன், நீ தெய்வ பிறவி என சொல்லி மனைவியை விட்டு விலகி விடுகிறான். புனிதவதி மனம் கலங்குகிறாள். பின்னர் கணவனோ கடல் கடந்து வாணிபம் மேற்கொள்ள போய்விடுகிறார். மேலும் வாணிபம் முடித்து காரைக்கால் வர மனமில்லாது தூரதேசம் போய் ஒரு பெண்ணை மணந்து அவர்களுக்கு பிறந்த குழந்தைக்கு புனிதவதி என பெயர் சூட்டி வாழ்ந்து வருகிறார். கணவனின் பிரிவால் மனம் வருந்திய புனிதவதி தகப்பனார் உதவியுடன் கணவரை தேடி பாண்டிய நாடு போகிறார். மனைவி வருவது தெரிந்த பரமதத்தன் அவனது மனைவி குழந்தைகளுடன் வந்து அவரது காலில் விழுந்து, நீ ஒரு தெய்வ பிறவி என கூறுகிறார். உடனே காரைக்கால் அம்மையான புனிதவதி, என் கணவருக்காக நான் அழகுடன் மனப்புடன் வாழ்ந்தேன், எனவே எனக்கு இந்த அழகிய உருவம் வேண்டாம், என்னை பேய் அல்லது பிசாசாக மாற்றுங்கள் என சிவபெருமானிடம் வேண்டுகிறாள். அதே போல உருமாறிய காரைக்கால் அம்மையார் சிவனை தரிசிக்க கைலாயத்திற்கு தலையால் நடந்து செல்கிறார். அதனை பார்த்தவுடன் சிவபெருமான் அம்மையே என அழைத்து, உன் பக்திக்கு அழகேது என சொல்லி உனக்கு என்ன வரம் வேண்டும் என கேட்க, நான் உன் ஆனந்த தாண்டவத்தை நீ காலடியில் அமர்ந்து பார்க்க வேண்டும் என கூற திருவாலங்காட்டிற்கு வர சொல்கிறார். அதன்படி திருவாலங்காட்டிற்கும் தலையால் நடந்து போய் ஆனந்த தாண்டவத்தை பார்த்த பின்னர் சிவபெருமான் காலடியிலேயே ஐக்கியமானதாக வரலாறுகள் தெரிவிக்கின்றன. ஆக பங்குனி மாதம் சுவாதி நட்சத்திரம் வரும் நாளில் சிவாலயங்களில் விசேஷ பூஜைகள் நடைபெறுகின்றன. நாமும் கோவிலில் நடக்கும் சிறப்பு வழிபாடுகளில் கலந்து கொண்டு இறைவனை மனதார வேண்டுவோமாக.